ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி வீடியோ போட்டாலும் நீங்கள் பார்க்க போகிறதில்ல, இருந்தாலும் போடுறேன். ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் போடுறேன். இப்போ நான் பட்டர் நான் சேர்த்துறேன், பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு. இப்போ நான் முதல்ல ஒரு மிதமான சூட்டில் இருக்கிற பால் காய்ச்சி ஆற வச்சு கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிற பால் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஜீனி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரை ஈஸ்ட் போட்டுக்கிறேன் 1 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள ஊறட்டோங்கிறேன் பாருங்க, ஆக்டிவேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாவு பிணைஞ்சிக்கலாம். இந்த மைதா மாவை எடுத்து உப்பு போட்டுட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரியே பிணைஞ்சிக்கிடுவோம். மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா நல்ல சூப்பராக டபுளாக வரும். நல்ல பிரெட்டு போல் இருக்கும் பாருங்க. காட்டுறேன் பாருங்க, இருங்க. மாவு பிணைஞ்சிக்கிடுவோம். இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு ஊற வச்சுக்கிடுவோம். ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டுருங்க, காயாமல் மாவு காயாமல் இருக்கிறதுக்காண்டி. ரொம்ப குளருது வாயி. இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்க, 1 to டபுள் ஆயிடுச்சு மாவு. இந்தாருங்க, பிரெட்டு மாதிரியே சேம் மேலே உப்பி நல்ல சூப்பராக வந்திருக்கு. இப்போ மாவை நல்லா திரட்டிக்கலாம். நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி தான் திரட்டிக்கிடணும். நல்லா திரட்டி விட்டுட்டு, நான் ரொம்ப ஓர பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா எனக்கு பேச வர மாட்டேங்குது. என்ன பேசுகிறேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நான் எப்படி செய்கிறதுன்னு மட்டும் பாருங்க, ஓகேவா? இப்போ திரட்டிட்டு ஒரு சைடு கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக மல்லி இலையும் கொஞ்சம் கரிஞ்சீரகமும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு தடவை அழுத்தி விட்டுக்கிட்டோம்னா அதை நல்லா ஒட்டிக்கிடும். அதுக்கப்புறம் ஒரு சைடு தண்ணி போட்டுட்டு ஒட்ட வைக்கணும், சலகை காய வச்சுட்டு. இல்லைன்னா அது ஒட்டாது. ஒரு சைடு ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டு டைரெக்டாக ஃப்ளேமில் காட்டி நல்லா வாட்டிக்கிடணும். அதுக்கப்புறம் வாட்டிட்டு எடுத்து பட்டர் போட்டோம்னா நம்மளோட பட்டர் நான் ரெடி. சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட வேண்டியதான். தேங்க்யூ, பாய்.